காலையில் வந்து சாமி பாட்டு போட்டாச்சு. அப்புறம் கோலம் அச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். வச்சு என்ன கோலம் போடலாம்னு சொல்லி பார்த்தேன். கோமாதா அழகா இருந்துச்சு. தாமரையும் துளசி மாடம் முன்னாடி தாமரை போட்டேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. இதை கோலம் வச்சு 15 ரூபா தான் ஒரு பீஸு. சூப்பராக இருந்துச்சு பாருங்க. தாமரை போட்டோன்னு அவ்வளோ மங்களகரமாக இருந்துச்சு. அப்புறம் கோமாதா வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, கோமாதாவும் அப்படியே போட்டு விட்டுருந்தேன். அழகா இருந்துச்சு கோமாதா. அப்புறம் அப்படியே மஞ்சள் எல்லாம் தடவிட்டு அதுக்கு மேலே வந்து கோலம் போட்டேன். இந்த சிம்பிளும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வாசல்ல இந்த சிம்பிள் போட்டால் நல்லது சொல்லுவாங்க. அதனால இந்த சிம்பிளை வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபாக்கு பிடிச்ச இந்த சிம்பிள் போட்டு தான் கோலம் போட்டிருந்தேன். இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். சரிங்களா? அப்படியே கோலம்லாம் போட்டு அப்படியே படியெல்லாம் பார்க்கும்போது மங்களகரமாக இருந்துச்சு. வாசல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வாசல். துளசி மாடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விளக்கேற்றினேன் இன்னைக்கு. சரிங்களா? விளக்கெல்லாம் ஏற்றினேன். விளக்கேற்றி பத்தி எப்பயுமே பொருத்தி வச்சுருவேன். ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சாலும் போதும் துளசி மாடத்துக்கு. அப்புறம் என் பையன் வந்து சாமி கும்பிட்டான். அப்படியே நான் தான் சாமி கும்பிட சொன்னேன். நேற்று ஓம் சக்தி கோயிலேருந்து ஓம் சக்தி ஃபோட்டோ ஒன்று, சமயபுரத்து மாரியம்மன் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அவன் ஃபோட்டோவை வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே சூடமெல்லாம் காட்டிட்டு இவங்க சமயபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இவங்களை ஓம் சக்தி கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கோயிலுக்குள்ளேயே வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் மாட்டி வச்சாச்சு. சரிங்களா? அவ்வளோ அழகாக இருந்தாங்க சமயபுரத்து மாரியம்மன். அப்புறம் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக் பூ தான். சூப்பராக இருந்துச்சு. 150 ரூபா அந்த பெரிய பூ. ஒன்று வந்து முருகாக்கு இப்போ பெரிய மாலை, சின்னது வந்து விநாயகரப்பாக்கு 100 ரூபாய்க்கு. இது வந்து 100 ரூபா, அது 150 ரூபா. விநாயகரப்பாக்கு போட்டோன்னா விநாயகரப்பா அவ்வளோ அழகா இருந்தாரு. மாலை போட்ட உடனே பாருங்க இவ்வளோ அழகா இருக்காருன்னு. என் கண்ணே பட்டுரும் போல. அவ்வளோ திருஷ்டி, அவ்வளோ அழகு. அப்புறம் இந்த பாசி 50 ரூபா. எனக்கு ரொம்ப நாள் இந்த பாசி வாங்கணும்னு ஆசை. 2 வாட்சு, 2 குட்டியோடு குடம், இலந்த பழம், சாம்பிராணி, உப்பு ஜாடி 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் 2 பாலு, அப்புறம் இந்த மாலை வாங்கிட்டு வந்திருந்தேன். மாலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த கோலாச்சு ஒரு கண்ணாடி பாருங்க, லைட் எரியும் அந்த பாலில். அப்புறம் இந்த கோலாச்சு ஒரு 6 மாடல் வாங்கிட்டு வந்திருந்தேன். கோமாதா, தாமரை, மயில், அப்புறம் வாட்சு. இங்கே இருக்க குடம் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதை வந்து நம்ம சாமிக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். சாம்பிராணி வந்து நல்லா மனமா இருக்கும். ஜாடி வந்து 210 ரூபா, 220 ரூபா. ஒன்று வந்து 110. அப்போ என் தங்கச்சி பையன் வந்து ட்ரெயின் வாங்கியிருந்தான். அப்புறம் என் தங்கச்சி வந்து பேக் வாங்கியிருந்தா. அப்புறம் இந்த பாசியெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு, கலர் கலரானு. சூப்பராக இருக்குல்ல.